உன் பையன் என்ன 3 மாசம் குழந்தையா? அவன் மேல என்னமோ தப்பே இல்லாத மாதிரி. சரி, அது போட்டு விடு. அவன் மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீல்ல, அப்புறம் மேல என்னதான் மரியாதை வச்சிருக்கிறான் அவன்? சரி, ரோகிணியை மட்டும் குற்றவாளியாக்க பார்க்காத. அவளை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்ல. மொண்டாட்டி அவங்க விஷயத்துல நம்ம தலையிடுறது தப்பு. திருசா இருக்கும் போது அதை பேசி முடிச்சிடணும். நீயும் அவகிட்ட பேசல, என்ன செய்ய முடியும்? வாழ வந்த பொண்ணு வீட்டை எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்த. என்னையே ஏமாத்திட்டாங்கிற ஆதங்கம் தானே. சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நம்மனை என்ன முட்டாளாக்கிட்டாங்களே. இதுக்கு மேல இந்த வழக்க பார்க்காத. அவங்க 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுட்டே இருப்ப? விடு. அவன் இல்ல முத்து. நீ எவ்வளவோ போய் சொல்லிருக்க, நிறைய ஏமாத்திருக்க. அது எதுலயுமே நீ மாட்டாம. அவங்களோட பையன்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனோஜ் கூட உனக்கு வெறுப்ப காட்டுவாங்கன்னு நான் நினைக்கல வித்யா. பார்லர் பேரு மாத்தினது தெரிஞ்சப்ப கூட என்ன அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. அவங்க கை ரேகையை பாக்கணும்னா உன் கணத்திலே பாத்துடலாம் போல இருக்கு. சொன்னியா? உன்கிட்ட கேட்டுச்சுல. அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோங்க. ஆனா அத்தை இப்படி உங்க அண்ணனை நல்ல பஞ்சாயத்துல இறங்கிட்டாருன்னா இனி எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அவர் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. ஆனா நம்ம தலை. ரோகிணி எங்க? தெரியலமா, வீட்டுக்கு வரலையா? காலையில போனவ இன்னும் காணோம். பாத்தியா மீனா? ஆனா உனக்கு நான் எப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்கேன் பாத்தியா? சரி சரிம்மா. அதை அட்டெண்ட் பண்ணி பேசேண்டி. உன்னை இன்னும் காணோன்னு போன் பண்றாரு போல. வேண்டாம், எடுக்கலமா. உன் போனே எடுக்க மாட்டேங்கிறாளா? இப்ப என்ன? பார்லருக்கு வேணா போன் பண்ணி பாக்குறேன். அப்படியா? சரிங்க, பாக்குறேன். என்ன ஆனாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா பேச்சு மட்டும் கேட்டாரு, அப்புறம் உன் பேச்சு கேட்டாரு. இப்ப திரும்பவும் அம்மா பேச்சு கேக்குறாரு. அவ்வளவு பாசம். அப்ப போன் அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானே? மீனா, ஆம்பளை அப்செட் ஆனா பாருக்கு போவான். பழக்கம் இல்ல. ஆமாங்க, ரோஹிணி வித்யா வீட்ல கூட இருக்கலாம்ல. நம்ம யோசிக்கிறோம். கால் பண்றாரு, கரெக்டா சொல்லிட்ட. அட்டெண்ட் பண்ணாத. இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சிடும். சரி, அட்டெண்ட் பண்ண. ஆனா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லாத. அது இல்ல, காலையில ரோஹிணி கால் பண்ணி வரேன்னு சொல்லிருந்தா. அங்க இல்லையா? இல்ல, வரல. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தான். இப்போ உங்க அம்மாங்க, நான் அவ வந்தா சொல்லிடுறேன். அவ வந்தான்னா முதல்ல எனக்கு கால் பண்ண சொல்லு வித்யா. உன் மாமியாரே வர சொல்லிட்டாங்களாண்டி? தோணல, அவங்க அம்மா சொல்லிதான் கால் பண்ணிருக்கான். ஆமா, அவரா கூப்பிடு. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒண்ணு தோணுதுடி. என்ன? போயிடுவாரா? அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே கால் பண்ணாரு. காசு விஷயத்துல அவர் மேலயும் தப்பு இருக்கு. இந்த பிரச்சனைக்கே இப்படின்னா நாளைக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சா அவர் உனக்கு சப்போர்ட் பண்ண. நான் போறேன். அதுவும் கரெக்ட் தான். அங்க போய் முதல்ல உன் மாமியார இப்போ உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த அபிப்பிராயம் ஒரு 10 ஸ்டெப் இறங்கி இருக்கும். நம்பிட்டு தானே இருக்காங்க. நம்ம ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்றதை விட சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீ அங்க போய் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி எந்த கோவம்?
அப்போ மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசினாரா? இருந்தா பெரிய பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும்ல. அவங்க ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க. இந்த மனோஜும் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. அங்க என்னடா பேசிட்டு என்னம்மா? வாங்க ரோஹிணி, இப்பதான் நீங்க வருவீங்களா இல்லையான்னு பேசிட்டு இருந்தோம். பண்ணிட்டீங்க. விஜயா உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்புதான். அதுக்கு இப்ப மட்டும்தான் அம்மாவா? பொய் சொல்லும் போது தெரியல. ரோஹிணி, போனதெல்லாம் விடுங்க. இனிமேல் இந்த மாதிரி எதை இதுவே கடைசியா இருக்கட்டும். எந்த விஷயமா இருந்தோம் ஆண்டி 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 என்ன இருக்க கூடாது. தெரியாம நீங்க எந்த முடிவு எடுக்க கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. தீர்ப்புல ஒரு குறை இருக்குதே. என்னடா குறைய? கடல் அலை வந்து காலில் விழுந்துட்டு போகும்.